Hello students, நம்ம இன்னைக்கு 3rd standard term 2ல English அதுல unit 2 second unitல part 2 பார்க்க போறோம். part 1 இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட descriptionல கொடுக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Let us read. வாங்க நம்ம படிக்கலாம். The Great Cooking Contest. Cooking contest na சமையல் போட்டி மாதிரி நடத்துறாங்க. ஒரு சூப்பரான சமையல் போட்டி நடத்துறாங்க. காயத்ரி was a cute girl. காயத்ரி ஒரு அழகான கியூட்டா இருக்கிற பொண்ணு. She liked to cook and make crafts. அதாவது கைவினை பொருட்கள் செய்யறது அவளுக்கு பிடிக்குமா, அதே மாதிரி சமையலும் ரொம்ப பிடிக்குமா. She helped in the kitchen but she is not allowed near the stove. அவ வந்து அவங்க அம்மாக்கு எல்லாருக்கும் கிச்சன்ல உதவி பண்ணுவாளா, ஆனா ஸ்டவ் பக்கத்துல போறதுக்கு அவளுக்கு அலௌட் கிடையாது. நியர்னா பக்கத்துல, அலௌடுனா பெர்மிஷன் கொடுக்கிறது. ஸ்டவ்னா தெரியும்ல, அடுப்பு. ஹெல்ப்டுனா உதவி. One day her school posted a note with name The Great Cooking Contest. ஒரு நாள் அவளோட ஸ்கூல்ல வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்னன்னா Great Cooking Contest அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. It said that children must cook without fire. அதாவது குழந்தைங்க எல்லாரும் கட்டாயம் குக் பண்ணோம், ஆனா எப்படின்னா நெருப்பே இல்லாம குக் பண்ணோம். வித்தவுட் ஃபயர், ஃபயர்னா நெருப்பு, வித்தவுட் ஃபயர்னா ஃபயரே இல்லாம. மஸ்ட்னா கட்டாயமா, குக்னா சமைக்கிறது, சில்ட்ரன்னா குழந்தைங்க. ஓகே, இட் செட் அது அந்த போஸ்டர் வந்து என்ன சொன்னுச்சான், சில்ட்ரன்ஸ் வந்து கட்டாயம் சமைக்கணும், ஆனா நெருப்பு இல்லாம சமைக்கணும் அப்படின்னு சொன்னுச்சான். ஆல் இன் காயத்ரிஸ் கிளாஸ் டுக் பார்ட் இன் தி கான்டெஸ்ட். அதாவது காயத்ரியோட கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம். She told her mom about the contest. அவங்க அம்மா கிட்ட போய் இந்த கான்டெஸ்ட், இந்த போட்டியை பத்தி அவ சொல்றாளாம். And asked her help. காயத்ரி asked her help. அதாவது அவங்க அம்மாவோட உதவி வேணும்னு அவ கேக்குறா. காயத்ரி said, a fruit salad will not make me win. காயத்ரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றா, நெருப்பு இல்லாம தானே சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால அவளே சொல்றா, ஒரு ஃப்ரூட் சாலட் வந்து என்ன வின் பண்ண வைக்காதுமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, மாம் செட், why don't you try அவல் லட்டு. அவல்ல செய்யற ஒரு லட்டு ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது. வைனா ஏன். இட் இஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி. இது வந்து ரொம்ப ஈஸி, அதுவும் இல்லாம டேஸ்டியா இருக்கிற ஒரு உணவு அப்படின்னு சொல்றாங்க. She learned to make அவல் லட்டு. அவ வந்து அவல் லட்டு எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டா. லேர்ன்டுனா கத்துக்கிட்டா, மேக்னா தயாரிக்கிறதுக்கு கத்துக்கிட்டா. She was ready for the contest. அவ அந்த கான்டெஸ்டுக்கு ரெடியா தான் இருந்தா. On the day all were busy with peeling and cutting. அன்னைக்கு நாள் வந்து எல்லாரும் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. எதுல, பழத்தோல்களை உரிக்கிறதுலயும் கட் பண்றதுலயும் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தாங்களாம். காயத்ரி did not panic and took her time to start. அவ வந்து ரொம்ப அவசரப்படாம இதை பண்ணும், அதை பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும்னு யோசிக்காம பொறுமையா ஸ்டார்ட் பண்ணலாம். அவளோட டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது, she took a cup of aval and soaked it in water. cup of aval, ஒரு கப் ஃபுல்லா அவலை எடுத்துக்கிட்டு அதை சோக்னா ஊற வைக்கிறது, வாட்டர்ல ஊற வச்சாலாம். then she added nuts and honey. அவ வந்து நட்ஸையும் ஹனியையும் ஆட் பண்ணலாம் அந்த அவல் கூட. she mixed them well. அதை நல்லா மிக்ஸ் பண்ணா. and rolled them into 8 laddus. அவல் ஊற வச்ச அவலை எடுத்து அதுலயே சில நட்ஸ்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே தேனையும் போட்டாலாம். தேனையும் போட்டு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸா எடுத்து 8 லட்டுஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாலாம்.
Gayatri's name was called. காயத்ரியோட பேரை அழைத்தார்கள். Calledனா அழைக்கிறது. She took the owl laddus and ran. அவ செஞ்ச அவல் லட்டு எடுத்துக்கிட்டு ஆசையா ஓடினா. Crash. அச்சச்சோ தவறி விழுந்துட்டாளாம். She fell down and her laddus got crashed. அவ கீழே விழுந்துட்டா. அதுவும் இல்லாம அவளோட லட்டுஸ் உடைஞ்சு போச்சு. அவ 8 லட்டுஸ் அழகா ரவுண்டா பிடிச்சு வச்சிருந்தா இல்லையா, அது எல்லாமே உடைஞ்சு போச்சா. She was sad. அவ ரொம்ப சோகமாயிட்டா. She took it to the school head. அவ இந்த லட்டு உடைஞ்சு போயிருந்தாலும் நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் ஹெட் கிட்ட போய் கொடுக்குறாங்க. The head tasted the crushed laddus. அவர் டேஸ்ட் பண்றாரு. எதை டேஸ்ட் பண்றாருன்னா crushed அந்த உடைஞ்சு போன லட்டுஸை டேஸ்ட் பண்றாரு. And said, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Your அவல் பூந்தி இஸ் ரியலி டேஸ்டி அப்படின்னு சொல்றாரு. உன்னோடது லட்டு தான், ஆனா இப்ப உடஞ்ச நல்லா என்ன சொல்றாரு, பூந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால அவர் சொல்றாரு யுவர் உன்னுடைய அவல் பூந்தி இஸ் ரியலி டேஸ்டி. உன்னோட அவல் பூந்தி ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. The time had come to name the winner. வின்னர் அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. The school head on the mic said, Gayatri of class 3 is the winner. Gayatri was really happy, very happy. Gayatri was very happy. மைக்கை பிடிச்சிட்டு ஸ்கூல் ஹெட் சொன்னாரா, the winner is Gayatri of class 3 அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உடனே காயத்ரிக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க. Let us think and do. வாங்க நம்ம யோசிச்சு செய்யலாம். Circle the correct word. இது என்னது? ஆக்சுவலி நட்ஸ். முந்திரி பருப்பு பாதாம் பருப்புல வச்சிருக்கிறாங்களே அது நட்ஸ். NUTS நட்ஸ். இந்த கரெக்டான விடை. இது ஹனி தேன். HONEY ஹனி. Next, tick the correct picture and fill in the blanks. Dash is prepared without fire. இதுல எது நெருப்பு இல்லாம நம்ம செய்யலாம். இந்த பக்கம் சூப் கொடுத்துருக்காங்க, இது ஃப்ரூட் சாலட் கொடுத்துருக்காங்க. சூப் கண்டிப்பா நெருப்பு யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதாவது அடுப்பை பற்ற வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணதுக்கப்புறம் காய்கறிகள் இல்லை தக்காளி அந்த மாதிரி போட்டு சூப் வைக்கணும் இல்லையா. ஃப்ரூட் சாலட்ன்றது நெருப்பு தேவையில்லை. நம்ம ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அதில் நமக்கு தேவையான லெமன், நட்ஸு, ஹனி அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃப்ரூட் சாலட். FRUIT ஃப்ரூட், SALAD ஃப்ரூட் சாலட். Her mom taught how to prepare அவல் லட்டு. அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? how to prepare அவல் லட்டு. இந்த பக்கம் மைசூர் பாக்கு இருக்குது, இது கிடையாது. அவல் லட்டு எப்படி பிடிக்கணும்னு அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தாட்னா கற்றுக் கொடுக்கிறது. how to prepare அவல் லட்டு, AVALLADDU அவல் லட்டு. Let us make. வாங்க நம்ம தயாரிக்கலாம். என்ன தயாரிக்கலாம்? இது பேரு அஞ்சரை பெட்டி. Paste mustard seeds in box number 1. 1ல mustard seeds போடணுமா. Paste black gram in box 2. இங்க black gram. அடுத்தது paste fenugreek seeds in box 3. Paste black pepper in box 4. Paste cumin seeds in box 5. Paste cardamom in box 6. Paste clove in box 7. இதுல mustard seeds na கடுகு, ரெண்டாவது black gram na உளுந்து, கருப்பு உளுந்து, மூணாவது வெந்தயம். வெந்தயத்தை மூணாவது பாக்ஸ்லயும், black pepper
பெப்பர் இருக்கு இல்லையா, மிளகு 4வது பாக்ஸ்லயும், cumin seeds மிளகு ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகம் 5வது பாக்ஸ்லயும், கார்டமம் ஏலக்காய் வந்து 6வது பாக்ஸ்லயும், க்ளோனா இது இருக்குது இல்லையா, லவங்கம் வந்து 7வது பாக்ஸ்லயும் பேஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி தயாரிக்க சொல்றாங்க. பிக் பிக்சர், இதுல வந்து சில பொருட்கள் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து சில क्वेश्चंस கேட்டிருப்பாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which book is under the table? எந்த புக் வந்து டேபிளுக்கு கீழே இருக்கு? அண்டர்னா கீழே. So red book is under the table. சிவப்பு புக் தான் டேபிளுக்கு கீழே இருக்குது இல்லையா. which ball is out of the box? எந்த பால் வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே இருக்குது? purple color. So purple, PURPLE, purple ball is out of the box. purpleன்றது மட்டும் தான் ஆன்சர், மற்றதெல்லாம் இந்த क्वेश्चनல இருந்து நீங்க அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். which pen is longer? எந்த பேனா வந்து பெருசா இருக்கு? லாங்கர்னா பெருசு. blue BLUE, blue pen is longer. blue மட்டும்தான் ஆன்சர், மீதி நீங்க क्वेश्चनல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். blue pen is longer. which apple is cut into two? எந்த ஆப்பிள் வந்து ரெண்டா கட் பண்ணி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த கலர் ஆப்பிள்? ரெட் கலர் ஆப்பிள். red apple is cut into two. red appleன்றது ஆன்சர், மீதி எல்லாம் क्वेश्चनல இருக்குது. ஈவன் ரெட் தான் ஆன்சர், ரெட் மட்டும் எழுதிக்கிட்டு ஆப்பிள் இஸ் கட் இன்டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து which toy is bigger? இங்க இருக்கிறதுலயே பிக்கர் பெருசா, ரொம்ப பெருசா இருக்கிற டாய் எது? டெடி பியர் தான் இல்லையா. ஸோ டெடி பியர் டாய் இஸ் பிக்கர். டெடி பியர்ன்றது ஆன்சர், மீதி நீங்க क्वेश्चनல இருந்து அப்படியே ஆன்சரா மாத்தி எழுதிக்கலாம். which cat has collar? இந்த கேட் வந்து கழுத்துல காலர் இருக்குதுன்னு கேக்குறாங்க. white cat. so white cat has the collar. வெள்ளை கலர்ல இருக்க பூனைக்கு தான் காலர் இருக்கு. which pillow is near the telephone? எந்த பில்லோனா தலகாணி, green color, இதுதான் டெலிஃபோனுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா. green pillow is near the telephone. which bottle is filled with water? எந்த பாட்டில்ல வந்து ஃபுல்லா தண்ணி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. green bottle இல்லையா. ரெட் கலர் வந்து எம்டியா இருக்குது. so green bottle is filled with water. அடுத்தது I can do. write the names of the groceries. கீழே வந்து groceries pictures கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுவரையிலும் படித்தோம் இல்லையா, அதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை வச்சு இதை எழுத சொல்கிறாங்க. இது என்னது? பெப்பர், PEPPER, பெப்பர். அடுத்தது இது பெங்கால் கிராம், BENGALGRAM, பெங்கால் கிராம். அடுத்தது ராகி, RAGI, ராகி. circle the word with R cluster. ROR cluster வந்திருக்கிற வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. ரெகுலர், இதுல வந்து AR வருது, ஸோ இது கிடையாது. அடுத்தது செயலார், இது வந்து வரும், R கிளஸ்டர் இருக்கு இல்லையா, இது வந்து சுகர், SUGARனு வருது, ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது டிராக்டார், TRACTOR, டிராக்டார், இதுல வந்து R சவுண்டு வருது, அதனால இதை சர்க்கிள் பண்ணும். அடுத்தது போலார், இங்க வந்து போலார்னு இருக்கு, R சவுண்டு வருது, ஸோ இது கிடையாது. இது விசிட்டார், R சவுண்டு வருது, ஸோ இதை சர்க்கிள் பண்ணும். நீங்க மூணுத்தை சர்க்கிள் பண்ணும், செயலார், டிராக்டார், விசிட்டார். ஸோ மூணு வந்து R சவுண்ட்ல வருது, அதனால அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது
circle the word with R. A-R. Dollar. R-ல தான் முடியுது இல்லையா, அதனால அதை சர்க்கிள் பண்ணும். இது மிரர், இது வராது. O-R-ல வருது. இது சுகர், இது ரவுண்ட் பண்ணும். போலர், இது ரவுண்ட் பண்ணும். டாக்டர் வராது. ரெகுலர், இது வரும். R சவுண்ட்ல வருது. ஸோ டாலர், சுகர், போலர், ரெகுலர், இது நாலுத்தையும் நீங்க சர்க்கிள் பண்ணணும். Recite the poem at the grocery store with intonation. நீங்க at the grocery storeன்ற போயமை மனப்பாடம் பண்ணிட்டு அதை அழகான உச்சரிப்பு ஒலிகளோட சொல்லணுமா. Listen and circle the words that your teacher says twice. உங்க டீச்சர் வந்து 2 தடவை எந்த வார்த்தைகளை சொல்றாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சர்க்கிள் பண்ணுமா. ரெடியா இருக்கீங்களா? I am 6 years old. I fly a small kite. My sister is 10 years old. I write her name in the kite. Always I love her. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 6 வயசு, எனக்கு வந்து 6 வயசு, எனக்கு கைட் விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். மை சிஸ்டர் இஸ் 10 years old. என்னுடைய அக்கா வந்து 10 வயசு உடையவள். ஐ ரைட் ஹர் நேம் இன் தி கைட். நான் வந்து கைட்ல அவளோட பேர் எழுதுவேன் அப்படின்னு சொல்றான். ஆல்வேஸ் ஐ லவ் ஹர், எனக்கு அவளை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். Fill in the blanks with structure. இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபில் பண்ணுமா. இந்த பொண்ணு வந்து மாம்பழம் வச்சிருக்கிறா இல்லையா. லெட் மீ ஈட் தி மேங்கோ. நான் இந்த மாம்பழத்தை சாப்பிடலாமா, நீ என்ன சாப்பிட விடுவியா அப்படின்ற மாதிரி லெட் மீ ஈட் த மேங்கோ, நான் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு விடலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்லலாம், நீங்கள் நோன்னு சொல்லலாம். நோன்னா யூ கேன் நாட்னு ஆட் பண்ணோம், நான் எஸ் யூ கேன்னு ஆட் பண்ணியிருக்கிறேன். டிக் தி கரெக்ட் பிக்சர். இந்த பசங்க எப்படி இருக்காங்கன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பிக்சர் வந்து இந்த ஹாப்பிலின்றதுக்கு மேட்ச் ஆகுது? இவன் வந்து சோகமாக இருக்கிறான், அப்போ சேட்லின்னு வரும். இது வந்து சந்தோஷமாக இருக்கான், அப்போ ஹாப்பிலின்னு வரும். இவன் வந்து கோவமாக இருக்கான் இல்லையா, ஆங்க்ரியாக இருக்கிறான், ஸோ இதுவும் வராது. ஸோ ஹாப்பிலி தான் இந்த பிக்சர் தான் கரெக்ட், அதனால் அதை டிக் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது சைலண்ட்லி, சைலண்டாக இருக்கான். இந்த பாப்பா வந்து அழுவுது, இவருங்க வந்து வாயில ஷ் அப்படின்னு கை வச்சிருக்காங்க. இவன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கான் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறான். ஸோ சைலண்ட்டுன்ற அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு கரெக்டான பிக்சர் இந்த நடுவில் இருக்கிறது, அதை டிக் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது லுக் அட் தி பிக்சர் அண்ட் டிக் தி சூட்டபிள் டிஸ்கிரைபிங் சென்டென்சஸ். இந்த பிக்சரை பார்த்துட்டு இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்டான சென்டென்ஸ்ன்னு டிக் பண்ண சொல்கிறாங்க. இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான், சந்தோஷமாக போகிறான் இல்லையா. The boy goes to school happily. The boy goes to school angrily. The boy goes to school sadly. இந்த பையன் எப்படி போகிறான், ஹாப்பியாக போகிறானா, ஆங்க்ரியாக போகிறானா, சேடாக போகிறானா, ஹாப்பியாக போகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். The boy goes to school happily. அடுத்தது இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஜாலியாக. இந்த படத்தை பார்த்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தே குவைட்லி செலிப்ரேட் தேர் ஃபங்க்ஷன். குவைட்லின்னா அமைதியாக. தே சீர்ஃபுல்லி செலிப்ரேட் தேர் ஃபங்க்ஷன். ரொம்ப சத்தத்தோடையும் ஆட்டம் பாட்டத்தோடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தேர்ட் ஒன் வந்து தே சேட்லி செலிப்ரேட் தேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்லினா சோகமாக. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.